ஸ்டீமோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தான் என்ட்ரோபி. ஸோ இந்த என்ட்ரோபியோட டெஃபினேஷன் என்ன, இதோட ஃபார்முலாவை எப்படி ஈஸியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த என்ட்ரோபியோட யூனிட் பார்த்திங்கன்னா kJ/kg டாட் கெல்வின். ஸோ இந்த யூனிட் வச்சு நம்ம இதை வந்து டெஃபினேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிலோகிராம் இருக்குது. மாஸோட யூனிட் தான் கிலோகிராம். மேலே நமக்கு வந்து கிலோஜூல் இருக்குது. ஸோ இது வந்து ஹீட்டோட யூனிட்டு, கெல்வின் டெம்பரேச்சரோட யூனிட். ஸோ கிலோகிராம் வந்து பார்த்திங்கன்னா மாஸு. ஸோ ஒரு யூனிட் ஆஃப் மாஸ் வந்து மாஸில் நம்ம ஹீட்டை ஆட் பண்ணுறோம். கேஜ் வந்து ஹீட்டு யூனிட்டு. ஸோ ஹீட்டை வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது கே பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் டெஃபினிஷன் ஆஃப் என்ட்ரோபி. ஸோ இதில் வந்து நமக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதோட யூசேஜ் என்ன, அதாவது பார்த்தாச்சுன்னா இதோட யூசேஜ் பார்த்தாச்சுன்னா நமக்கு ஏதோ ஒரு பாய்லர் ஏதாச்சும் இருக்குதுன்னா, ஸோ அதில் நம்ம ஹீட் கொடுக்கும்போது அதில் வந்து நமக்கு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். அதே இது ஹீட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது என்ட்ரோபியும் ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்ம அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஹீட் லாஸ் ஆகிருக்குது, ஸோ அதை வந்து இந்த என்ட்ரோபி இன்க்ரீஸ் அல்லது லாஸ் ஆகிறத வச்சு நம்ம எவ்வளோ ஹீட் லாஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் அந்த என்ட்ரோபியோட யூசேஜ். நமக்கு இந்த என்ட்ரோபினால் ஏதாச்சும் டிஸார்டர், அதாவது ஹீட்டு சம்டைம் அதிகமாகிடுச்சுன்னா இந்த என்ட்ரோபி நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணிடும். ஸோ அதை வச்சு எவ்வளோ ஹீட் அதிகமாகுது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 3 வகையான ஸ்டீம் இருக்குது. வெட் ஸ்டீமு, ட்ரை ஸ்டீமு, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமு. ஸோ இந்த 3க்கு நமக்கு ஃபார்முலா வந்து தேவைப்படுது. ஸோ இந்த 3 ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு என்ட்ரோபி ஆஃப் வாட்டர்னால் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். ஸோ என்ட்ரோபின்னா என்ன, ஹீட் ஆட் பண்ணும்போது குறிப்பிட்ட யூனிட் ஆஃப் மாஸ் ஆஃப் த யூனிட்டில் ஏதோ ஒரு வாட்டரில் ஹீட் ஆட் பண்ணும்போது என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில். ஸோ அதே தான் என்ட்ரோபி ஆஃப் வாட்டர்லேயும் ஒரு யூனிட் ஆஃப் மாஸ் ஆஃப் வாட்டரில் ஹீட் ஆட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் ஆட் பண்ணும்போது 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து பாய்லிங் பாயிண்ட் வரைக்கும், ஸோ பாய்லிங் பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஹீட் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் என்ட்ரோபி ஆஃப் வாட்டர். எஸ்எஃப்னு சொல்லிட்டு இதை ஏன் டினோட் பண்ணுறோம்னா, எஸ் வந்து என்ட்ரோபி, எஃப் வந்து ஃப்ளூயிடு. ஸோ வாட்டர் ஃப்ளூயிட் ரெண்டுமே சேம் தான், அதனால் இதை எஸ்எஃப்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ அடுத்தால நமக்கு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ட்ரோபி ஆஃப் எவாபரேஷன் என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். ஸோ அதே மெத்தட் தான் நமக்கு வந்து ஹீட் ஆட் பண்ணும்போது என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு எவாபரேஷன், வாட்டருடைய எவாபரேஷன் ஸ்டேஜ் வரை நம்ம ஹீட் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் நமக்கு பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் டெம்பரேச்சரில் இருக்குது. டெம்பரேச்சர் வந்து சேச்சுரேஷன் டெம்பரேச்சரில் இருக்கணும். சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பாயில் ஆகும்போது ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் தான் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். ஸோ அந்த டெம்பரேச்சரில் தான் நமக்கு வந்து என்ட்ரோபி ஆஃப் எவாபரேஷன் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ட்ரோபி ஆஃப் ஸ்டீம். ஸோ அதே போல் ஒரு யூனிட் ஆஃப் மாஸ் ஆஃப் வாட்டரை 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஸ்டீம், அதாவது ஸ்டீமாக கன்வெர்ட் வரைக்கும் நம்ம என்ட்ரோபி இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் என்ட்ரோபி ஆஃப் ஸ்டீம் சொல்கிறோம். சரி, ஓகே, நமக்கு இப்போ ஃபார்முலா தெரியணும். ஃபஸ்ட்டு என்ட்ரோபி ஆஃப் வெட் ஸ்டீமு, அது வந்து எஸ் வெட்டுன்னு எடுத்துருக்குறோம். ஸோ எஸ் வந்து என்ட்ரோபி, வெட் ஸ்டீம்னால இதை வந்து எஸ் வெட்டுன்னு சொல்லி எடுத்துருக்குறோம். ஸோ அதே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு யூனிட் ஆஃப் மாஸ் ஆஃப் வாட்டர் அதை 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து வெட் ஸ்டீம் வரும் கன்வெர்ட் பண்ணுறோம். கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதான் என்ட்ரோபி ஆஃப் வெட் ஸ்டீம். ஸோ அதை வந்து ஃபார்முலாவை எப்படி எடுக்கலாம்னா, நமக்கு வெட் ஸ்டீம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 0 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து எவாபரேஷன் ஸ்டேஜ் வரை இருக்கும். ஸோ அதனால்
ஃபஸ்ட்டு 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வாட்டர் இருக்கும். ஸோ அதனால் என்ட்ரோபி ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கிறோம். ப்ளஸ் வாட்டர் அதன் எவாப்ரேட் ஆகும்போது பாயில் ஆகும்போது எவாப்ரேஷன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா எவாப்ரேஷன். ஸோ என்ட்ரோபி ஆஃப் எவாப்ரேஷன் எடுத்துருக்குறோம். எது முடியும்னா வெட்ஷிம் முறை. ஸோ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ட்ரோபி ஆஃப் வெட்ஷிம் வந்து கிடைக்குது. சரி, ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். என்ட்ரோபி ஆஃப் வாட்டர் வந்து எஸ்எஃப், என்ட்ரோபி ஆஃப் எவாப்ரேஷன் வந்து எஸ்எஃப்ஜி. இதில் எஃப் வந்து ஃப்ளூயிடு, ஜி வந்து கேஸ். ஏன் ஃப்ளூயிடும் கேஸும் எடுத்துருக்கோம்னா எவாப்ரேஷன் ஸ்டேஜில் வாட்டரும் இருக்கும், கொஞ்சம் வாட்டரும் இருக்கும், கேஸும் இருக்கும். ஸோ அதனால தான் எஸ்எஃப்ஜின்னு சொல்லி எடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். அது ஏன் ஆட் பண்ணியிருக்கோம்னா நமக்கு வெட்ஷிமில் எந்த அளவுக்கு வாட்டர் இருக்குதுன்னு சொல்லி தெரியாது. ஸோ வந்து எக்ஸ் வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன், அதாவது எவ்வளோ ட்ரைனஸ் இருக்குது எவ்வளோ வெட்னஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடியது தான் நமக்கு எக்ஸு. ஸோ அதனால் அதை கான்ஸ்டண்ட்டாக எக்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஓகே, வெட்ஷிம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா என்ட்ரோபி ஆஃப் ட்ரை ஸ்டீம். ஸோ என்ட்ரோபி வந்து எஸ்ஸு, ட்ரை ஸ்டீம்னால ட்ரை டிஆர்ஒன்னு எடுத்துருக்குறோம். ஸோ அதே போல் தான் நமக்கு ட்ரை ஸ்டீமோட டெஃபினிஷன் அதே தான். ஒரு யூனிட் ஆஃப் மாஸ் ஆஃப் வாட்டரை 0 டிகிரி சென்டிகிரேட் ட்ரை ஸ்டீம் வரைக்கும் கொண்டு போகும்போது எவ்வளோ என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம ஃபார்முலா எடுக்கும்போது ஃபஸ்ட் நமக்கு 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வாட்டர் இருக்கும். அதனால் என்ட்ரோபி ஆஃப் வாட்டர் ப்ளஸ் அதுக்கப்புறம் நமக்கு அது வந்து எவாப்ரேஷன் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ எவாப்ரேஷன் ஸ்டேஜ் வந்து எது முடியும் நம்ம எடுக்கணும்னா ட்ரை ஸ்டீம் வரையும். அதனால் என்தால்பி ஆஃப் எவாப்ரேஷன் ஆஃப் ட்ரை ஸ்டீம் சொல்லி நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தது தான். என்தால்பி ஆஃப் வாட்டர் வந்து எஸ்எஃப், என்தால்பி ஆஃப் எவாப்ரேஷன் ஆஃப் ட்ரை ஸ்டீம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஸ்எஃப்ஜி. இதில் ஏன் எக்ஸ் எடுக்கலைன்னா இது ட்ரை ஸ்டீமு, இதில் நம்ம வந்து வாட்டருடைய தன்மை, அதாவது ட்ரையாக இருக்கா எவ்வளோ ட்ரைனஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எஸ்எஃப் ப்ளஸ் எஸ்எஃப்ஜின்னு சொல்லி எடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்தால்பி ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ஸோ இது வந்து எஸ்யூபின்னு எடுத்துருக்குறோம். எஸ்யூபினா சூப்பர் ஹீட்டன், அதனால் அப்படி எடுத்துருக்குறோம். ஸோ இதில் ஃபார்முலாவை எப்படி எடுக்கலாம்னா ஸோ அதே டெஃபினிஷன் வந்து அதே தான். நமக்கு ஸ்டீமை 0 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஒரு வாட்டரை ஒரு யூனிட் ஆஃப் வாட்டரை வந்து 0 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து சூப்பர் ஹீட்டட் வரைக்கும் கொண்டு போகும்போது எவ்வளோ என்ட்ரோபி சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பாயிலிங் வரைக்கும் நமக்கு வந்து வாட்டர் இருக்கும். ஸோ என்ட்ரோபி ஆஃப் வாட்டர் ப்ளஸ் அதுக்கப்புறம் எவாப்ரேஷன் ஆகும். அதனால் என்ட்ரோபி ஆஃப் எவாப்ரேஷன் ப்ளஸ் இதில் சூப்பர் ஹீட்டடில் பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்து என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகுதையும் சேர்த்து எடுக்கணும். ஏன்னா வந்து அது ஹீட் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இன்க்ரீஸ் இன் என்ட்ரோபி டூரிங் சூப்பர் ஹீட்டிங். ஸோ அதையும் ஆட் பண்ணணும். ஸோ என்ட்ரோபி ஆஃப் வாட்டர் வந்து எஸ்எஃப், அதை எடுத்தாச்சு. என்ட்ரோபி ஆஃப் எவாப்ரேஷன் வந்து எஸ்எஃப்ஜி ப்ளஸ் சிபிஎஸ்னால் என்னென்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஸ்டீம். ஸோ நமக்கு சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் பொறுத்தளவில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஹீட் அதிகமாக இருக்கும். அதனால் கான்ஸ்டண்ட்டாக ஸ்பெசிஃபிக் ஹீட் ஸ்டீம் வந்து எடுத்துருக்குறோம் லாங் TSUB/TS. ஸோ வந்து இந்த டெம்பரேச்சர் ரேஷியோவும் எடுத்துருக்குறோம். ஏன்னா வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். அதனால் வந்து டெம்பரேச்சர் ரேஷியோ எடுத்துருக்குறோம். ஸோ TSUBனா சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர், பை TSனா சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். அது சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னால் என்னென்னா பாயிலிங்கில் நம்ம வாட்டரை பாயில் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் TS, அதாவது சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். இது வந்து TSUB ஃபைனல் டெம்பரேச்சர். ஸோ ரெண்டையும் நம்ம வந்து ரேஷியோ பண்ணும்போது நமக்கு நார்மல் டெம்பரேச்சர் கிடைக்கும். ஸோ அடுத்தது பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்து ஃபார்முலாவில் எஸ்ஜின்னு சொல்லி எடுத்துருக்கோம். இந்த எஸ்எஃப்ஜி பதிலாக எஸ்ஜின்னு சொல்லி எடுத்துருக்குறோம். ஸோ அது ஏன் எடுத்துக்கிறோன்னா நமக்கு ஃப்ளூயிடு ப்ளஸ் அதை எவாப்ரேஷன் பண்ணும்போது நமக்கு அது கேஸாக மாறும். வாட்டரை எவாப்ரேஷன் பண்ணும்போது கேஸாக மாறும். ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து நம்ம எஸ்ஜின்னு சொல்லி அதனால் எடுக்கலாம்.